மக்களே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ஒரு லேட்டஸ்டா என்ன ஒரு ட்ரெண்டிங் போயிட்டு இருக்குன்னா, நடிகர்கள் நாட்டை ஆளலாமா? என்னங்கடா புதுசு புதுசா பேசிட்டு இருக்கீங்க? நடிகர்கள் நாட்டை ஆளலாமா? அப்ப எம்ஜிஆர் யாரு? ஜெயலலிதா மேடம் யாரு? ஆ? இப்போ இருக்கிற ஸ்டாலின் சாரே நான் சினிமாவில் நடிச்சிருக்கேன்னு அவர் ஓப்பனா ஒத்துக்கிறாரு. இதுல யாரு சினிமாவில் நடிக்காம இருக்கா? நடிகர்கள் நாட்டை ஆளலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா? இதெல்லாம் விட ஒரு கேவலம் என்னன்னா, நடிகர்களை பத்தி தரக்குறைவா பேச வைக்கிறதே ஒரு நடிகரை வச்சுதான் பேச வைக்கிறாங்க. நம்ம பிரகாஷ் ராஜ் ஆகட்டும், சத்யராஜ் ஆகட்டும், இவங்கெல்லாம் அவங்க நடிகர்களா என்னன்னே நமக்கு தெரியாது. ஆனா இவங்க எல்லாம் விஜய் கிட்ட போய் கெஞ்சிட்டு இருந்தவங்க தான். என்னன்னு எங்களுக்கு ஒரு படத்துல வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி அவரை பத்தியே தரைக்குறைவா பேசுறிய பிரகாஷ் ராஜே, என் மானம் கெட்டவனே, நீ என்னத்துக்குடா எம்பி எலெக்ஷன்ல போய் நின்ன? அப்படி நடிகனுங்கிறத மறந்துட்டியோ? பீத்தினி பிரகாஷ் ராஜ் மூஞ்சி மொகர கட்டையும் பாரு. அட சனியனே, அவரு தான் நடிகர்னு சொல்லி தெரியுது இல்ல, நாடாள முயற்சி பண்றாருன்னு தெரியல. அப்ப என்ன இதுக்குடா நீ போய் ஜனநாயகன்ல நடிச்ச? அறிவு இருக்கா? சோறு தானே தின்ற, இல்ல வேற எதையும் தின்றியா? அப்புறம் எங்க கேப்டன் போண்டாட்டி லாலிபாப் இல்லாதா? தம்பி, நீலாம் இப்ப சின்ன பையன், நீ நடிக்கிற வேலையை மட்டும் பாரு தம்பி அப்படின்னா, ஏக்கோ உன் புருஷன் யாருக்கா? அவர் நடிகர் தானே. விஜயகாந்த் நாட்டுக்கு நல்லது பண்ணாருன்னு மட்டுமா உலகத்துல தெரிஞ்சது எல்லாத்துக்குமே? அவர் நடிகரா இருந்துதான் தெரிஞ்சது. சரியா? அதனால தேவையில்லாத பேச்சை யாருமே பேசாதீங்க. நடிகர் நடிகர்னு சொல்லிட்டு அவர் தான் ஓப்பனா சொல்லிட்டார்ல, நான் தான் சினிமாவில தான் நடிக்கிறேன், நீங்க நிஜ வாழ்க்கையில் நடிச்சிட்டு இருக்கீங்களேன்னு சொல்றாரு. யாரு பெர்ஃபெக்டா இருக்கா? இந்த லாலிபாப் இல்லாதான் பிரேமலதா கொஞ்சம் கூட கூச்சநாச்சமே இல்லாம அடுத்த வாட்டியும் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி எங்க அண்ணன் ஸ்டாலின் வருவாராம். ஏமா நீ போதையிலே தான் இருப்பியம்மா 24 மணி நேரம், புண்ணியவதி. ஆனா வாழ்க்கையில ஸ்டாலின் சார் நீங்க பண்ண பெரிய தப்பு எது தெரியுமா? இந்த லாலிபாப் லதாவை கொண்டு போய் உங்க கூட கூட்டணி வச்சிங்க பாருங்க, அதுதான் நீங்க பண்ண மிகப்பெரிய தப்பு நான் சொல்லுவேன். கருமம் முடிச்சு போறது. எப்பா பாரு போதையிலே தான் இருக்கும் போல தெரியுது. அதனால மக்களே, இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு நீங்க பதிலடி கொடு. அதுக்கப்புறம் இப்ப லேட்டஸ்டா ஒரு ட்ரெண்ட், விஜய் 12th தானே படிச்சிருக்காரு, அவர் காலேஜே கம்ப்ளீட் பண்ணலையே. டேய் ஏங்கடா அறிவு இருக்கா ஏன்டா உங்களுக்குலாம் கேட்கிறவங்களுக்கு? காமராஜர் என்ன படிச்சாருடா? கர்ம வீரர் காமராஜர் என்ன படிச்சாரு? அவர் நாட்டை புத்திசாலித்தனமா ஆளலையா? இருக்கிற முக்காவாசி ஏரிகள்லாம் எவ்வளவுதான் அவர் தூர்வாரி எவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, எவ்வளவு டேம் கட்டியிருக்காரு. அவர் கட்டின அணைகள்லாம் ஏதாவது இது வரைக்கும் உடஞ்சது இல்லைன்னு சொல்லி நம்ம திருச்சி வேலுசாமி அவர் சொல்றாரு. மீதி பணம் இருக்குன்னு சொல்லி அதிகாரிங்க கொடுக்கும்போது கூட இந்த பணத்தை வச்சு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசை போட்டு இன்னொரு அணையை கட்டிடுங்கப்பான்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்லி சொல்றாங்களே. அட மானம் கெட்டவங்களா, நீங்களா சோறு தானே திங்கிறீங்க? படிச்சிருக்காரா? படிக்கலையா? ஜெயலலிதா மேடம் 12th தான் படிச்சிருந்தாங்க. எம்ஜிஆர் படிச்சிருந்தாரா? கருணாநிதி ஐயா படிச்சிருந்தாரா? என்னங்கடா நீங்க பேசுறீங்க? படிச்சவங்க தான் நாட்டை ஆளணும்னு சொன்னா அப்ப ஐஏஎஸ் படிச்சவங்களை கொண்டு போய் நாட்டை கொடுத்துடலாமா? ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சவங்களை கொண்டு கொடுத்துடலாமா? ஏதோ புதுசு புதுசா பேசுவீங்க. ஆனா ஒரு விஷயம், ஒருத்தர் காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஒரு மரத்துல நிறைய கனிகள் இருந்தா மட்டும்தான் மனுஷங்க கல் எடுத்து அடிச்சு அந்த பழங்கள் கீழே விழுமான்னு சொல்லி யோசிப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் விஜய் கண்டு பயம் 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 பயம்னா அது விஜய் நல்லா பார்த்து உங்களுக்கு கண்ணில் காமிச்சிட்டாரு பயத்தை. அதனால அந்த பயம் உங்க வாயில வார்த்தைகளா வருது. ஒவ்வொரு நடிகரையா வச்சு பேச வைக்கீங்க. கமலஹாசன் நடிகர் இல்லாம என்னது? கமலஹாசன் சின்ன வயசுல நடிச்சிட்டு இருக்காரு. அவர் படிக்கலையே, இன்னைக்கு அவர் பேசலையா? தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அவ்வளவு மொழியும் பேசிட்டு இருக்காரு. அப்ப அவர் கூட கொண்டு கூட்டணி வச்சிருக்கீங்க நீங்க? மக்கள் நீதி மையத்தை கொண்டு போய் எதுக்கு நீங்க பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சீங்க? கொஞ்சம் கூட ஈமா சூசோ எதுவுமே இல்லையா பேசுறவங்களுக்கு? வாடகை வாய்களுக்கு வாயிருக்குன்னா என்னத்தினாலும் பேசுறீங்களா? பேசுங்க, நாகரிகமா பேசுங்க. சரியா? அவர் படிக்கலன்னு சொல்லி சொல்லாதீங்க. அவர் ஒரு சினிமா நடிகர்னு சொல்லி சொல்லாதீங்க. அதை தவிர வேற எதுனாலும் சொல்லுங்க. தமிழ்நாட்டுல முக்காவாசி பேர் ஆண்டவங்க எல்லாமே சினிமா நடிகர்கள் தான். சரியா? நல்ல சீரும் சிறப்புமா தான் ஆண்டிருக்காங்க. அதனால அவரை கண்டு பயப்படாம அவர் மேல உண்மையான கருத்துக்களை மட்டும், விமர்சனங்களை மட்டும் வைங்க. தேவையில்லாம பேசாதீங்க. ஓகேவா? டாடா, பை பை, see you.